தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாகியுள்ள கமல்ஹாசனின் தக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்கிறது? முதல் காட்சி முடிந்த நிலையில் திரையரங்குகளிலிருந்து நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் பாலாஜி சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். பாலாஜி, சென்னையின் எந்த திரையரங்கம் முன்பாக நீங்க இருக்கிறீங்க? 9 மணி காட்சி முடிவடைந்து ரசிகர்கள் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி இருக்கிறதா? படம் குறித்து என்ன சொல்றாங்க? திலகவதி, பெரிய எதிர்பார்ப்புக்கும் பரபரப்புக்கும் இடையே கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் வெளியாகி இருக்கிற தக் லைஃப் படம் இப்போதான் முதல் காட்சி நிறைவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 ஜாம்பவான்கள் இணைஞ்ச இந்த படம் 37 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1987 வெளியான நாயகனுக்கு பிறகு இவங்க 2 பேரோட படம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. நான் சென்னை சத்தியம் திரையரங்கத்தில் இருக்கேன். சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியம் திரையரங்கில் இருக்கேன். இங்க முதல் காட்சி முடிந்த பின் ரசிகர்கள் அவங்களோட கருத்து இப்போ நம்ம கேட்கலாம். முதல்ல படம் அருமையாக இருக்குது. கமல் சார் அப்படின்னாலே ஃபிலிமோட இன்டென்சிட்டி, ஃபிலிமோட ஆக்ஷன், ஃபிலிமோட டெப்த்து தான். அது இது 3 மேசிவ் காம்போ. 3 பேருமே, மணிரத்னம் சாராக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரி மூமெண்ட் இஸ் மெஸ்மரைசிங் ஃபார் அஸ். படத்தில் எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? சார், கதை, நீங்கள் ஆஸ் யூஷுவல் கமல் சார்னா அந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு எப்பயுமே தெரியும், அந்த ஆழம் எப்பயுமே தெரியும். அதனால் படத்தோட கதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா தெரியும் உங்களுக்கு. சினிமோட்டோகிராஃபி படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார் எந்த அளவுக்கு ரசிச்சிங்க? படத்தில் சிம்பு சார் நல்லா நடிச்சிருக்காரா இல்லை கமல் சார் நல்லா நடிச்சிருக்காரா? சரி, 2 பேருமே ஈக்குவலாக ஒருத்தர் விட்டு கொடுக்காம நடிச்சிருக்காங்க. சார் அந்த கோ ஆர்டிஸ்டோட ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு நீங்கள் படம் பார்க்க போது தான் தெரியும். இது 2 பேரும் நீயே நானா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ஒரு ஃப்ரேம். அது நீங்கள் பார்க்க போது நல்லாவே தெரிஞ்சுது. எங்களோட ஆன்டிசிபேஷன் எப்படி இருந்ததுன்னா, படம் எப்படி வரும், சார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார், சாரை நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் சாரை மிஸ் பண்ணுறோம், எவ்வளோ அந்த நாயகனோட காம்போ எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இதை காட்ஃபாதரோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நாயகன்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த ரெஃபரன்ஸோட கண்டினியூஷன் என்னன்றது. படத்தில் ஸ்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த டெசர்ட் ஃபைட் சீனாக இருக்கட்டும், இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? கமல் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கைண்ட் இந்தியன் சினிமாவில், சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்டண்ட் வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் ஆக்ஷன், வாட் இஸ் காம்போ அப்படின்றது இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆன்டிசிபேஷனை ஒன்றும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. எவ்ரி ஃப்ரேம் இஸ் ஆன்டிசிபேட்டட் பை அஸ். எவ்ரி ஃப்ரேம், எவ்ரி ஃபேன் வில் வாண்ட் டு செலிப்ரேட். தேங்க்யூ. கமல் ரசிகரை தொடர்ந்து சிம்பு ரசிகர் ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இந்த படத்தை பற்றி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சிம்பு சாரை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டிஆரை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கே எங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். எங்களெல்லாம் ரொம்ப கலாய்ச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சிம்பு ஃபேனு, படமே வராதுலாம் சொல்லியிருக்காங்க. வந்திருக்காரு, அதுவும் ரங்கராய சக்திவேலாக வந்திருக்காரு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கமல் சார் மாதிரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட சிம்பு சார் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருந்தது? நிறைய பேர் சொல்லுவாங்க டேரக்டர்ஸ்லாம், நான் ஆக்டிங் ஸ்கூல் போனதில்லை, டைரக்ஷன் ஏடியாலாம் வேலை செஞ்சதில்லை, கமல் சார் படம் பார்த்துருக்கேன்னு. இன்னைக்கு எஸ்டிஆரும் கமல் சாரும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது இது ஒரு ஆக்டிங் ஸ்கூலுக்கான ஒரு படம்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சினிமாவில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த படத்தை பாருங்கள். அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது இந்த படத்தில். சீரியஸாக செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த படம் பார்த்து. நிறைய டீட்டெயிலிங் இருக்கிறதா சொல்கிறீங்க படத்தில். உங்களுக்கு பிடிச்ச டீட்டெயில் இல்லை சிம்பு சாரோட ரெஃபரன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்று இருந்ததா படத்தில்? டெஃபினட்டாக பிரதர். எஸ்டிஆரை ஸ்டார்டிங்லேருந்தே ஆக்சுவலாக ஒரு கதை சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் ஸ்டில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சஸ்பிஷியஸ் கேரக்டராகவே காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறாரு நம்ம அந்த எதிர்பார்ப்பாகவே இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆன்டகானிஸ்டாக வேற எஸ்டிஆரை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கமல் சாரும் எஸ்டிஆரும் எப்படி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடவே இருந்தது. அதை கிளைமேக்ஸில் செம்மையாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புகிறேன். தளபதி ஒரு பக்கம் ஸ்டார் இயக்குனர் மணிரத்னம், இன்னொரு பக்கம் ஸ்டார் நடிகர் கமல்ஹாசன், அது மட்டும் இல்லாமல் சிம்பு, த்ரிஷா இவங்களோட கூட்டணியில் வெளியாக இருக்கிற தக் லைஃப் படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. தளபதி, நிச்சயமா பாலாஜி, நிறைய நுட்பங்கள், திருப்பங்கள் இருப்பதாக அந்த படத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிம்பு ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் ஸ்லாகித்து கொண்டாடி வருகிறார்கள். அதனை பார்க்க முடிகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி. இதே போல நமது செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார் ஒசூரிலிருந்து. அங்கும் படம் முடிந்து
ரசிகர்கள் வெளியேறி வருகிறார்கள், அவர்களிடம் பேசலாம். ஜெகநாத், தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.